பாரதி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? என்னடி இதெல்லாம்? அங்க பாரதி. அப்பா எப்பவா வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எங்கம்மா போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். என்னப்பா அது, ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி திடீர்னு வந்ததுனாலதான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அந்த பொண்ணை ஏமா பாக்குறேன்? ஏமா, எனக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ போய் கஷ்டப்படுறியா? இங்க பாருங்க, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் படாத பாடெல்லாம் படுறேன். உன்னுடைய தேவையை நீயே சமாளிக்க துணிஞ்சுட்டா நான் படுற பட்டம் இல்லாம போயிடுமா? எனக்கு என்னப்பா கஷ்டம்? நான் மூட்டை தூக்குறேனா, வண்டி இழுக்கிறேனா? 10 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். 1000 அன்னசத்திரம் கட்டுறதை விட 10000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நீத்தை உங்க மகன் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? அம்மாடி, நீ கெட்ட பேர் சம்பாதிச்சுட்டே நான் சொல்லலமா, சிரமப்படுறேங்கிற வருத்தத்துல சொன்னேன். பாத்தியா, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்கான். பொருள் விளங்கா உருண்டை இந்த எடுத்துக்க. நீ எடுத்துக்கம்மா. அம்மா, உனக்குன்னு நான் ஒண்ணு வாங்கிட்டு வரலம்மா, ஏன்னா உனக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்குமே. எனக்கே உங்களை நேர்ல பாக்கணும் ஆசையா இருந்தப்பா. அதான் நீ ஆசைப்பட்ட உடனே நானே நேர்ல வந்துட்டேனே. மறந்துட்டேனே. இந்தாம்மா, இந்த பணத்தை வச்சுக்க. எனக்கு எதுக்கு பாப்பா பணம்? சும்மா வச்சுக்கோமா, சரியான சமயத்துல முக்கியமான செலவுக்கு வரும். அம்மா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? என்னப்பா இவ்வளவு அவசரம்? ஆமாம்மா, மில்லுல ஸ்ட்ரைக் வரும் போல இருக்கு. அப்படி ஸ்ட்ரைக் வந்துட்டா மறுபடியும் உன்னை எங்க பார்க்க போறணும்னு இந்த நெருக்கடியிலும் நான் அவசரமா ஓடி இருக்கேன். அம்மாடி, உன்னோட எதிர்காலம் தான் என்னோட லட்சியம். என் களைச்ச மனசு சோர்வடையும் போதெல்லாம் உன் நினைப்புதான் எனக்கு அடிக்கடி வந்து டானிக்கு மாதிரி போட்டிக்கிட்டு இருக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நான் வரட்டுமா? சாப்பிடாம கூட போறீங்களாப்பா? சாந்தி சாப்பாடு ரெடியா வச்சிருக்கு, சாப்பிட்டுட்டு போலாம்ப்பா. பரவாயில்லம்மா, நான் ஸ்டேஷன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நானும் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். அதெல்லாம் எதுக்குமா, நீ சாப்பிட்டு நேரத்துல படுத்து. ஹாஸ்டல் கேட் வரைக்காவது வரேன்ப்பா. சரிம்மா. என்னடா பாடத்தை எழுத சொன்ன ஸ்லேட் பூரா என் பேர் எழுதி வச்சிருக்கேன். ஐயா தான் ஜெயா ஜெயா 100 தடவை எழுத சொன்னாரு. ஸ்லேட்ல எழுதின அழிஞ்சு போயிடும், மனசுல எழுதிக்க சொன்னாங்கன்னு சொல்லு. மனசுல எந்த பல் பத்தால எழுதுறது டீச்சர்? அது அவருக்கு தெரியும்டா. நான் பரீட்சை வச்சா பசங்க பாஸ் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு ஏற்பட்டு இருக்கிற வாழ்க்கை பரீட்சையில நான் பாஸ் பண்ணிடுவேனா? சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சா சந்தேகப்பட வேண்டியது. நான் புரிஞ்சுக்கிறது சொல்லி கொடுக்கிற பாடத்தை பொறுத்து இருக்கு. மனசுதான் பாட புத்தகம் மாதிரி திறந்து கிடக்கு, பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதானே. அதுல ஏற்படுற சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு அனுபவங்கிற அகராதி தேவைப்படுது. அந்த அகராதி கடையில கிடைக்காது, நாமே தான் அதுக்கு அர்த்தத்தை உருவாக்கிக்கணும். நானா எதையோ உருவாக்கிக்கிட்டு அதுக்கு அதுதான் அர்த்தம் நினைச்சு ஏமாந்துட கூடாது இல்லையா? அப்படி ஒரு ஏமாற்றம்னு வந்தா அது நம்ம 2 பேருக்கும் பொதுவாத்தான் இருக்கும்.